வரலாறு மிகவும் முக்கியம் திருமா அவர்களே, போட்டு பொளக்கும் நெட்டிசன்கள். கரூரில் தாவேகா பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான சம்பவத்தில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் என்றும், விஜயை கண்டு காவல்துறைக்கு அச்சமா, இல்லை விஜய்க்கும் திமுக அரசுக்கும் ரகசிய டீலிங் இருக்கிறதா? ஹஸ்கி வாய்ஸில் வீடியோவில் பேசினால் விஜய் சோகத்தில் இருக்கிறார் என்றாகிவிடுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியதால் திருமாவின் பழைய எஸ்டிடியை எடுத்து போட்டு பொளந்து வருகின்றனர் நெட்டிசன்கள். திருச்சியில் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், தாவேகா தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய தமிழக அரசும் காவல்துறையும் அஞ்சுகிறதா? தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறை விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்பதை விளக்க வேண்டும். விஜயை பார்க்க போய்தான் 41 பேர் இறந்துள்ளனர். விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இல்லை என்றால் புஷி ஆனந்த் மீது மட்டும் பதிவான வழக்கில் முகாந்திரம் எப்படி இருக்கும்? விஜய் மீது வழக்கு பதிவு செய்யாததற்கு திமுக தாவேகா இடையே மறைமுக டீலிங் உள்ளதா? விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டாம் என அழுத்தம் கொடுத்தது யார்? ஹஸ்கி வாய்ஸில் பேசினால் சோகம் என நம்பிவிடுவார்கள் என விஜய் வீடியோவில் அவ்வாறு பேசியுள்ளார். 3 நாட்கள் சும்மா இருந்துவிட்டு RSS தலைமை சொன்னதும் வீடியோ வெளியிடுகிறார். RSS அமைப்பின் பின்னணியில் இயங்கும் விஜயின் அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது. விஜயை சுற்றியிருக்கும் அனைவரும் பாஜக பயிற்சி பட்டறையில் பயிற்சி பெற்றவர்கள். திமுக கூட்டணிக்கான சிறுபான்மையினரின் வாக்குகளை விஜய் மூலம் பிரிப்பதே பாஜகவின் திட்டம். பாஜக அதிமுக கூட்டணியில் கண்டிப்பாக விஜயை சேர்த்து கொள்ள மாட்டார்கள். கரூர் துயர சம்பவத்தில் விஜயை காப்பாற்ற பாஜக முயற்சி செய்கிறது. விஜய் சுதந்திரமாக அரசியலுக்கு வரவில்லை, முழுக்க முழுக்க பாஜக தூண்டுதலே காரணம். விஜய் ஆபத்தான அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். வெறுப்பு அரசியலை பேசி வரும் விஜயால் தமிழகத்தில் ஒருபோதும் ஆட்சியை பிடிக்க முடியாது. குற்ற உணர்வே இல்லாமல் ஆட்சியாளர்கள் மீது விஜய் பழி போட முயற்சிக்கிறார் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். திருமாவின் இந்த பிரஸ் மீட்டை பார்த்த தாவேகாவினரோ, வரலாறு மிகவும் முக்கியம் திருமா அவர்களே, 2001 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாருடன் கூட்டணி வைத்தீர்கள்? திமுகவுடன் கூட்டணி வைத்தீர்கள். அந்த கூட்டணியில் பிஜேபி இருந்ததா இல்லையா? பிஜேபி இருந்தது. பிஜேபியுடன் கூட்டணி வைத்துவிட்டு எங்களை பார்த்து பிஜேபி இயங்குகிறது என்று சொல்வது சிரிப்பாக இருக்கிறது. ஒன்றுமே இல்லாத பிஜேபியை தமிழ்நாட்டில் வளர்த்துவிட்டவர்கள் நீங்களும் திமுகவும் தான். திமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை, விசிகாவின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை என்று பிரச்சாரம் செய்துள்ளீர்கள். உங்கள் சாயம் வெளுத்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அண்ணா. நீங்கள் இதுவரை தமிழ்நாடு பிஜேபி அலுவலகத்திற்கு போனதில்லை. ஆனால் நீங்கள் போய்விட்டு வந்துள்ளீர்கள் என்பதையும் நினைவுபடுத்துகிறோம் அண்ணா. திருமாவளவன் அவர்களே, அரசியல் விமர்சனம் பேசுவதற்கு உரிமை உண்டு. உங்களுக்கு கொத்தடிமையா பேசாதீர்கள். விஜய் கைது பண்ணணும்னு சொல்றீங்க, முடிஞ்சா கைது பண்ணி பாருங்க, அப்புறம் தெரியும் என திருமாவளவனை ஆதரவோடு கிழித்து தொங்கவிட்டுள்ளனர் தாவேகாவினர்.